அப்போ விஜய் சார் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு இருந்தாங்க லைலா காலேஜில். ஒவ்வொரு சீன் எடுக்கும்போது ஆனால் என்ன சீன் எடுக்கிறீங்க என்ன அது அப்படின்னு லொக்கேஷன் பிளேஸ்மெண்ட்டுக்கு வருவார் அப்புறம். பட் அவருடைய ஆர்வம் அப்பவுமே. பட் அதையும் தாண்டி வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து கூட இருந்த ஒரு பர்சன் நீங்க. ஸோ வந்து பர்சனலா விஜய் சார் எப்படி? விஜய் சார் எல்லாருமே சைலண்டாக இருப்பதாக சொல்லுவாங்க. இல்லை ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் கிளைமாக்ஸில் ஒரு டைலாக் பார்த்தீங்கன்னா அது ஒரு 5 பேஜ் இருந்தது. அவ்வளோ பெரிய விஷயம். எல்லாரும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய 5 பக்கம் எழுதி கொடுக்குற மாதிரி சார் பேசுவாரா வைப்பாருன்னு ஒரு டவுட். ஒரு பேப்பர் கொடுத்தேன் 5 பேஜ் பார்த்தாரு. ஒரு 15 நிமிஷம் எடுத்துக்கிட்டார். அவ்வளோதான், சிங்கிள் டேக். 1992 விஜய் 2 தளபதி ஒரு வரலாற்றின் தொடக்கம் நிகழ்ச்சி மூலம் தளபதியின் பல அறியாத உன்னதமான மெய்சிலிர்க்கும் நிகழ்வுகளை உங்களுக்கு சமர்ப்பணம் செய்வது பெருமையும் பெருமிதமும் கொள்கிறது. மெட்ராஸ் மார்க். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மெட்ராஸ் மைண்ட் யூடியூப் சேனல். 1992 ஒரு வரலாற்றின் தொடக்கம், விஜய் 2 தளபதி. இன்னைக்கு நம்ம ஷோல யாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழன் மூவி டைரக்டர் மஜித் அவர்களை தான் மீட் பண்ண போறோம். வாங்க டைரக்டர் ஷோக்கு நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ வந்துட்டு உங்க டிரெக்டர் கரியர் அதுல இருந்தா இனிஷியலா வந்து எல்லார்கிட்டயுமே வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் அதையும் தாண்டி வந்து நீங்க எஸ்ஏசி சார் கிட்ட வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஜேர்னியா இருந்திருக்கும். அதை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க சார். எனக்கு நேட்டிவ் வந்து திருநெல்வேலி. நான் ஸ்கூல் படிக்கிற காலத்திலே வந்து ட்ராமா அந்த ஊரில் நாடகம் போடுறது இதெல்லாம் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அந்த இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி சினிமாவுக்கு வரணுங்கிற ஒரு தாட். சினிமாவுக்கு வந்து இங்கே நிறைய முயற்சி பண்ணேன் சென்னைக்கு வந்து. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா டாக்டர் சங்கர் சார் எனக்கு பழக்கமானாங்க. சார் அவர் மூலம்தான் எஸ்ஐ சார்கிட்ட லிங்காச்சு. ஏன்னா எஸ்ஐ சார்கிட்ட சங்கர் சார் வந்து அசோசியேட் டைரக்டர் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணார். அவருடைய பழக்கத்தில் என்னை கொண்டு போய் சாருக்கு அறிமுகப்படுத்தி விட்டு அங்கே ஜாயின் பண்ணேன். அவரோட ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 12-14 படங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். ஓகே. ஸோ எஸ்எஸ்சி சார் கூட நீங்க ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா வந்து தளபதி தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்துட்டு அவர் கூட நீங்க ஒர்க் பண்ணும்போது நிறைய டைம் அவரை மீட் பண்றதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதையும் தாண்டி நீங்க தான் அவருடைய ஃபர்ஸ்ட் மூவி ஒர்க் பண்ணிருக்கீங்க, நாளைய தீர்ப்பு. ஆமா. ஸோ வந்துட்டு அந்த டைம்ல இருந்த விஜய் சார் பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. நான் சார்ட்டு எஸ்ஐ சார்ட்டு ஒர்க் பண்ண முன்னாடியும் ஒர்க் பண்ணும்போது ஒரு 4-5 படங்கள் அப்புறம் தான் நாளைய திருப்படம் வந்தது. நாங்கள் அதுக்கு முன்னாடி இன்னிசமலை நண்பர்கள் இப்படி படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ விஜய் சார் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு இருந்தாங்க லைலா காலேஜில். ஒவ்வொரு சீன் எடுக்கும்போது ஆனால் என்ன சீன் எடுக்கிறீங்க என்ன அது அப்படின்னு லொக்கேஷன் பிளேஸ்மெண்ட்டுக்கு வருவார் அப்புறம். பட் அவருடைய ஆர்வம் அப்பவுமே தெரியும். ரொம்ப யதார்த்தமாக அந்த பெரிய டைரக்டருடைய பையங்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டார். எல்லாரோடையுமே ரொம்ப ஃப்ரீயாக பேசுவார், பழகுவார். அந்த மாதிரி இது அந்த டைமில் தான் இப்போ நாளைய திருப்பான ஒரு கதையை ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ரெடி பண்ண அப்போ நான் அவருடைய முதல் படத்திலே நான் இருக்கிறேன் அசிஸ்டன்ட் டைரக்டராக. அவன் பேசும்போது பார்த்தீங்கன்னா அப்போ விஜய் சாரை தான் அதில் பண்ணலாம்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணோம். நல்லா ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு மூவி. அது ரொம்ப பெருசாக போக வேண்டியது, கொஞ்சம் ஆவரேஜாக தான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் போச்சு. பட் அந்த அதில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப அனுபவப்பட்டு ஒரு 10-20 படங்கள் நடித்த ஒரு நடிகர் மாதிரி இருப்பார். ஆமாம், அது அவர் ஏன்னா சாரும் ஒரு டைரக்டர், மேடம் சாரோட மிஸ்ஸஸ் மேடமும் ஒரு சிங்கர். அந்த 2 பிளட்டுங்கும் போது அவருக்கு சொல்ல வேண்டியதில்லை, அவ்வளோ ஈஸியாக ஃப்ரீயாக இருப்பார். டப்பிங்லாம் ஃபர்ஸ்ட் படத்தில் நான் இருந்த அனுபவப்பட்டது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டப்பிங் வாய்ஸ்னாங்கன்னா ஒரு ரீல் ஓடிச்சுன்னா அதில் நிறுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி பேசுவாங்க. ஆனால் விஜய் சார் அப்படி இல்லை, ஒரு ட்ரிப்பு ஃபுல் ரீல் பார்ப்பார். பார்த்துட்டு ஓகே ஒரே டேக் எதுவுமே நம்ம கூட அந்த ஒரு ஏதாவது சவுண்டு சரியாக கேட்காம இருக்கும். நான் போய் அந்த மைக்கு பக்கத்தில் ஸ்பீக்கர் அந்த ஸ்க்ரீன் பக்கத்தில் இருக்கிற ஸ்பீக்கர்கிட்ட போய் கேட்பேன். அவர் அண்ணன் வாங்க நான் பேசுகிறப்பார். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏற்றம் ஒரு ஃபுல் ரீல் ஒரு ஸ்டாப் எல்லாம் பேசி முடிப்பார். அவர் ஒரு திறமையான ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு நடிகராக அவர் இருந்தார் ஆரம்ப ஸ்டேஜ்ல. ஸோ அவர் ஆக்டிங் பத்தி வந்துட்டு நாங்களும் நிறைய ஆன் ஸ்கிரீன்ல பார்த்து நிறைய விஷயம் தெரிஞ்சிட்டும் இருக்கோம். பட் அதையும் தாண்டி வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து கூட இருந்த ஒரு பர்சன் நீங்க. ஸோ வந்து பர்சனலா விஜய் சார் எப்படி? விஜய் சார் எல்லாருமே சைலண்டாக இருப்பதாக சொல்லுவாங்க. இல்லை ஒரு ஸ்பாட்டில் இருந்தால் ஸ்பாட்டில் ரொம்ப தனியாக சேர் போட்டு தனியாக தான் உட்காந்துருப்பாங்க, சைலண்டாக இருப்பாங்க. இல்லை ரொம்ப ஜாலியான மனிதர். ஏன்னா அவரை வந்து ஆரம்பத்துலேருந்து எங்களுக்கு தெரியும்.
ஒரு ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப்லேருந்து நான் பார்த்துட்டு இருந்திருக்கேன். ரொம்ப ஜாலியானவர், ரொம்ப காமெடி சென்ஸ் உள்ளவர். எப்படி இப்போ நீ படத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜாலியாக இருப்பார், ஆனால் சைலண்டாக இருப்பாங்கன்னுட்டு இல்லை. ஒரு பாத்திரத்தில் இருந்தால் தான் அது கரண்டியில் வரும்னு சொல்லுவாங்க. அவருக்குள்ள அந்த ஜாலி, அவருடைய சொல்லுவாங்க நக்கல் நையாண்டி கேலி கிண்டல்லாம் சொல்லுவாங்க, எல்லாமே அவர் பாடியில் உண்டு. அவர் ரொம்ப தெரிஞ்சவங்க பழகினவங்ககிட்ட நல்லா பகிர்ந்துப்பார். பட் அவர்கிட்ட இல்லாத காமெடியோ இல்லை கிண்டலோ எதுவுமே கிடையாது. அவ்வளோ ஜாலியான நபர். ஸோ வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் மூவில நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க விஜய் சார் கூட. ஸோ அதே மாதிரி உங்களுடைய ஃபர்ஸ்ட் டிரெக்ஷன்ல அவர் ஒர்க் பண்ணிருக்காரு, தமிழன். ஸோ அந்த தமிழன் அப்படின்ற அந்த டைட்டில் பத்தி எங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. தமிழன் படம் எனக்கு கிடைச்சதே பெரிய விஷயம். இன்னும் கேட்டிங்கன்னா, நான் எங்கள் சார்கிட்ட இருந்து வெளியே வந்து நிறைய இடம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் டைரக்ஷனுக்காக. ஒவ்வொரு இடமா பண்ணுவேன், மேக்ஸிமம் அது ஃபெயிலியராகவே போயிட்டு இருந்தது. அப்போ விஜய் சாரோட பழக்கங்கள் நிறைய இருந்தது. சாருடைய அப்கமிங் பெருசாக வளர்ந்துட்டு இருக்கிறாரு. பழக்கத்தில் என்னென்ன பண்ணுறீங்க, என்ன செய்கிறீங்க பாரு, இப்படி போயிட்டு இருக்குன்னு. அவர்கிட்ட கதைலாம் நான் சாதாரணமாக, இப்போ மற்றவங்கெல்லாம் அவர்கிட்ட கதை சொல்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் என்ன அவங்க ஃபாதரோட ஒர்க் பண்ணதுனால, அவரோட லிங்க் அதிகமாக இருந்ததுனால ஈஸியாக கதை சொல்லுவோம். கதை ஏதாவது சொல்லிட்டு இருக்கும்போது அவர் பிடிக்கலன்னா உட்காந்து சேனல் படம் பார்த்துட்டு உட்காந்து வேற படம் பார்ப்பேன் அப்படின்பாரு. அது பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாரு, அப்படி டைப் ஜாலியாக பேசக்கூடியவர். அப்படிங்கும்போது தான் இந்த தமிழன் படம் ஒரு வரியில சொன்னேன், ஒரு தருதலை தபால் தலையில் வர்றான் அப்படின்னு. நல்லா இருக்க, ஃபுல்லாக சொல்லுங்க அப்படின்னாரு. அப்புறம் டீட்டெயிலாக சொல்லும்போது அந்த தமிழன் படம் பிடிச்சிருந்தது. அது ஒரு சோசியல் தாட், பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தெரியணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு அந்த படம் பண்ணேன். அந்த லைன் அவருக்கு சார் பிடிச்சிருந்தது. பிடிக்கும்போது தான் அந்த டோட்டல் நிறைய டைட்டில்லாம் நான் சொன்னேன், இல்லை இது மொத்தமாக எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு டைட்டில் பிடிப்போம்னு சொல்லி சார் பேசி கொண்டு வந்தது தான் அந்த தமிழன்கிற டைட்டில். ஓகே ஓகே. ஸோ வந்துட்டு இப்போ அது வரைக்கும் வந்து விஜய் சாரோட ஜர்னி எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு லவர் பாயா, ஒரு ஜாலியான ஒரு என்ன சொல்றது, லவ் பண்ணிட்டு ஒரு ஜாலியா ஒரு ஃப்ரெண்ட்ஸோட சுத்திட்டு இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் நிறைய பண்ணியிருப்பாரு. ஸோ திடீர்னு இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாவே இந்த ஒரு பொதுநல வழக்குக்காக வாதாடுற ஒரு வக்கீலாகவும் நிறைய விஷயங்கள் வந்து சமூகம் ரீதியா இருக்கும் இதுல. அதையும் தாண்டி அவர் ஒரு அட்வொகேட் இதுல. ஸோ வந்து அந்த கான்ட்ராஸ்ட் வந்து கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு எந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க பேசிக் என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, நான் ஒர்க் பண்ண டைரக்டர் எஸ்.ஏ. சந்திரசேகர் சார். அவரோட படங்கள் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் சட்டம், அந்த ஒரு ரெவல்யூஷனாக தான் ஒரு படம், ஒரு புரட்சிகரமான படமாக தான் இருக்கும். அவர் பேரே புரட்சி இயக்குனர் தான். அப்போ அவரோட இருந்து வந்து இப்போ யாரோட இருந்து உங்களுக்கு அந்த பிளட்டுங்கிறது கொஞ்சம் மாறுமாங்க இல்லையா. நான் சாரோட இருந்து அதிக படங்கள் ஒர்க் பண்ணனால, இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துங்களேன், சங்கர் சாரும் சாரோட தந்தார். அவரும் முதல்ல எடுத்துன்னு லவ் ஃபிலிம் பண்ணல, எடுத்துன்னு ஒரு ஜென்மன், ஒரு சோசியல் தாட்டா, ஒரு கல்விக்கான ஒரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் இந்தியனா இருந்தாலும் லஞ்சம் வாங்குற படம், இந்த மாதிரி கான்செப்ட் அவங்க போனாலும் எனக்கும் அந்த தாட் தான். ஏன்னா அவருடைய பெட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எங்களுக்கும் அந்த புரட்சிகரமான படம் பண்ணணும். ரெண்டாவது விஜய் சாரை பார்க்கும்போது அவர் லவ்வர் பாய் மீறி அவர்கிட்ட ஒரு ஃபயர் உண்டு. அந்த ஃபயர் வந்து அவர் வளரக்கூடிய நேரம் அந்த ஒரு ஃபயரான விஷயம் எடுக்கலாம், ஒரு சோசியல் தாட்டுக்கு சாரை கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு இது எனக்குள்ள தோணுச்சு. அப்படி போகும்போதும் அந்த எங்கள் ஃபாதர் விஷயமா ஒரு கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த லாயர்ஸ் எல்லாம் போகும்போது அந்த கன்சூமர் கோர்ட்டுக்காக ஒருத்தர் போராடுற விஷயங்கள்லாம் கிடைச்சிது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கலாமே லைனு அப்படின்னு சொல்லி தான் அந்த தமிழோடைய கதையை நான் ரெடி பண்ணது. அவர் சொன்ன ரெண்டாவது விஜய் சாரும் அந்த சோசியல் தாட் ரொம்ப உண்டு. அதாவது 4 பேருக்கு நல்லது செய்யணும், அநியாயம் நடந்தால் அதை தட்டி கேட்குற விஷயம் சாருக்கு எப்படி, அதே மாதிரி தான் விஜய் சாருக்கும் அந்த தாட் நிறைய உண்டு. அதனால நான் அந்த சோசியல் தாட்டு கதையை சொன்னோன்னா அவங்களுக்கு அதை பிடிச்சி தான் அந்த படம் தமிழன் படம் உருவாச்சு. ஓகே. ஸோ அதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த படத்துல. வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு அட்வொகேட் இதெல்லாம் தாண்டி வந்து அந்த ஜூனியரா ஜாயின் பண்ணும்போது அதுல அவர் பண்ற சில சேட்டைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல காமிச்சிருப்பீங்க. ஸோ வந்து அந்த விஷயத்துல வந்து விஜய் சார் நடிக்கும் போது லைவா நீங்க பார்த்து ரசிச்ச ஒரு விஷயம்? இல்ல, எனக்கு எப்படின்னா ஒரு புரட்சியான ஒரு நடிகராக கொண்டு வரணும் ஆசை. ஆனா அவருக்குள்ள ஹியூமர் ரொம்ப உண்டு, ரொம்ப காம்படிஷன்ஸ், ஜாலியா இருக்கிறவர். அதனால நான் அதாவது ஒரு டைரக்டருங்கிறவர் ஒரு நடிகராக பார்த்தா முதல்ல உள் வாங்கி ரசிக்கணும். ரசிச்சாதான் அந்த நடிகர் என்ன பண்றாங்கனாலும் அவங்க பிடிக்கும். எனக்கு விஜய் சார் பேசிக்காவே ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து பிடிக்கும். அதனால அவர் என்ன செஞ்சாலும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதே மாதிரி அவருக்கும் என்ன அவர் சின்ன வயசுலேருந்து என்னை பார்த்ததுனால நான் சொல்ற டயலாக்கும் சரி, நான் பண்ற ஆக்டிவிட்டியும்
அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு கெமிஸ்ட்ரி தான் அந்த சின்ன சின்ன சேட்டைகள்லாம் ஆரம்பிச்சு அந்த லிப்ஸ்டிக் போடுங்க அப்படிலாம் சொல்லுவார் ஜட்ஜி கிட்ட. இந்த மாதிரி சின்ன சின்ன காமெடி எல்லாமே காமெடி அவருக்கு பேசிக்கா வரும். ஓகே, பேசிக்காவே அந்த நார்மலா இருக்கிற டைம்லயும் ஆமா ஆமா அவர் ஆக்ஷன் பண்றதுல காமெடி சென்ஸ் ரொம்ப உண்டு. ஸோ தமிழன் மூவியோட டைட்டில் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாம்ப் வைக்கும்போது விஜய் சாரோட ஃபேஸ்ல வைக்காம கொஞ்சம் கீழே இறக்கி வச்சு கீழே வந்துட்டு டிரெக்ஷன் பை மஜித் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அந்த விஷயம் பார்க்கும்போது வந்து ஒரு 18 இயர்ஸ் முன்னாடியே நீங்க இப்ப நடக்கக்கூடிய நிறைய விஷயத்த ஃபோர்காஸ்ட் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. இல்லை, விஜய் சாருக்கு இந்த கதை ரெடி பண்ணும்போதும் சரி, அவர் நாளை திருப்படமே பார்த்தீங்கன்னா ஒரு புரட்சிகரமான ஒரு படம் தான், ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் தான் பண்ணார். அவரை அந்த கதை சொல்லும்போது ஒரு தருதலை தபால் தலையில் வரான்னு தான் சொன்னேன். அவரை நான் அப்பவுமே ஸ்டாம்புக்கு, இப்போ எல்லாரும் இப்போ படங்கள்லாம் புரட்சி பண்ணாலும் நான் ஆரம்பத்தில் அவரை ஸ்டாம்ப் வரைக்கும் நான் கொண்டு வந்துடுவேன். அந்த ஸ்டாம்புக்கு வரக்கூடிய அளவுக்கு அந்த ஹீரோ என்ன பண்ணார் அப்படிங்கிறது அந்த கான்செப்ட். அந்த பப்ளிக் வரைக்கும் அந்த சட்டத்தை கொண்டு போனாருன்னா அப்போ அவருடைய கேரக்டரை, அவருடைய சோசியல் தாட்டை அந்த ஸ்டாம்ப் குத்துறாரு அந்த போஸ்ட்மேன், அது அவர் வரைக்கும் மைண்ட்ல ரீச் ஆச்சு. அதனால அவன் ஃபேஸ்ல குத்தக்கூடாது அப்படின்னு இறக்கி ஓரமா குத்துற மாதிரி வச்சிருந்தேன். ஸோ அதில் வந்து அப்போவே நீங்கள் விஜய் சாரை வந்து அந்த சிம்மாசனத்தில் உட்கார வச்சு பார்த்துட்டீங்க. ஸோ இப்போ இருக்கிற ஒரு விஷயத்த நீங்கள் அப்போவே ஃபோர்காஸ்ட் பண்ணிட்டீங்க. இல்லை, இப்பவும் சொல்கிறேன், விஜய் சார் எங்கேயோ போகக்கூடிய இடத்துக்கு போகக்கூடிய பெரிய உயர்ந்த இடத்துக்கு போகிறார். ஏன்னா அவர்கிட்ட தொழில் பக்தி, உழைக்கிறது. ஒரு வார்த்தை ஒருத்தர் சொன்னார்னா அதை கீப்பப் பண்ணுவார். சில பேர் இப்போ சொல்லிட்டு அப்புறம் மாற்றி பேசுறது இந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. இப்போ எனக்கெல்லாம் ஒரு வார்த்தை சொன்னார், உங்களுக்கு இந்த படம் பண்ணுறீங்க அப்படின்னாரு. நான் என்னை பண்ண வச்சார். மேக்சிமம் யார்கிட்ட சொன்னாலும் அந்த மாற்றி மாற்றி பேசுறது கிடையாது. அதனால உழைப்பும் சரி, உண்மையும் சரி, நேர்மை எல்லாம் அவர்கிட்ட இருக்கு. யார்கிட்ட பேசினாலும் பேசுறதுக்கு முன்னாடி இந்த யானைன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு ஸ்டெப்பு வச்சாச்சுன்னா பேக்ல அதே இடத்துல தான் பின்காலைங்க யானை வைக்கும். அதே மாதிரி ஒரு வார்த்தை அவர் பேசணும்னா ரொம்ப திங்க் பண்ணி தான் பேசுவார். இந்த வார்த்தையோட வீரியம் எவ்வளவு தூரம் போகும் அப்படிங்கிற வரைக்கும் சரி, ரொம்ப பொறுமையா இருப்பார், நிதானமாக சொல்வார். அதனால அவருடைய ஒவ்வொரு விஷயங்களும் சரி, ஒவ்வொரு ஸ்டெப்பும் சரி, ரொம்ப உயர்ந்த சிந்தனை, பெரிய நோக்கங்கள் தான் அதிகம். அதனால அவர் இந்த 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 இதெல்லாம் விட அவர் இன்னும் பெரிய இடத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு விஜய் சாரோட அப்பாவோட இருக்கும்போது நிறைய ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அந்த டைம்ல நீங்கள் பார்க்கும்போது வந்து ஒரு டிரெக்டரோட பையனா பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருந்திருக்கும் உங்களோட ரிலேஷன்ஷிப். அதை தாண்டி நீங்க ஒரு டிரெக்டரா நீங்க அவரை வேலை வாங்கும்போது எப்படி இருந்தது அந்த அனுபவம்? எனக்கு அவர் ஒர்க் விஷயத்துல ரொம்ப டெடிக்கேட்டா ஒர்க் பண்ணுவார். அது என் படம் மட்டும் இல்லை, எந்த படத்துக்கு போனாலும் சரி அந்த கதையை 1-3 முறை கேட்பாரு. அதுக்கப்புறம் ரொம்ப அந்த தலையீடு எல்லாம் சொல்ல மாட்டேன். சில பேர் இதை மாத்துங்க, அதை மாத்துங்க, இப்படி செய்யுங்க, அந்த எந்த இதுவும் இருக்காது. அவர் ஒன்ஸ் அவருக்கு என்ன டவுட் இருக்கோ அந்த கொஸ்டின்ஸை கேட்பார். அதை கேட்டால் அவங்களுக்கு அதை கரெக்டாக நீங்கள் சொல்லிட்டீங்க, அந்த ஆன்சர் கரெக்டாக இருக்கு அப்படின்னு அவர் மைண்டில் தோணுச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த கொஸ்டின் பண்ண மாட்டார். அதே சமயம் நான் நடிக்க வரும்போது சரி, 10 டேக் போனாலும் சரி, உங்களுக்கு திருப்தியாக இருக்கா பண்ணுங்க அப்படின்பார். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனாலும் கிளைமாக்ஸில் ஒரு டைலாக் பார்த்தீங்கன்னா அது ஒரு 5 பேஜ் இருந்தது. அவ்வளோ பெரிய விஷயம். எல்லாரும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய 5 பக்கம் எழுதி கொடுக்குறமே, சார் பேசிடுவாரா வைப்பாருன்னு ஒரு டவுட். ஒரு பேப்பர் கொடுத்தேன், 5 பேஜ் பார்த்தாரு. ஒரு 15 நிமிஷம் எடுத்துக்கிட்டார். அவ்வளோதான், சிங்கிள் டேக். அந்த கோர்ட்டில் பேசுறது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் தான் ஃபைனலாக எடிட்டில் கட் பண்ணி அதில் போட்டுப்பேன். ஏன்னா மற்றவங்க க்ளோஸ் அப் போடுறது, ஆப்போசிட் கொஸ்டின் கேட்குறது, ரியாக்ஷனுக்கெல்லாம் கட் பண்ணியிருப்பேன். ஆனால் அவர் சார் ஒரு சிங்கிள் டேக்கில் பேசினார். அதை பேசும்போது நமக்கு ரொம்ப அவருடைய தொழில் மேலே உள்ள ஈடுபாடு, என்ன சின்சியராக ஒர்க் பண்ணணுங்கிறது, அந்த தொழிலுக்கு கொடுக்குற மரியாதை எல்லாமே அவர்கிட்ட அதை பார்த்து நம்ம பிரமிக்க தான் வைக்கிறது. ஸோ நீங்க விஜய் சாரை வந்து ஷூட் பண்ணும்போது, டைரக்ட் பண்ணும்போது வந்து அந்த லைவா பார்ப்போம்ல, லைக் அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் இந்த டான்ஸ், காமெடி, அந்த ஹியூமர் சென்ஸ், இந்த மாதிரி எந்த விஷயம் உங்களுக்கு நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண சீன்ஸ்? இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் சரி, ப்ரெசென்ட் வரைக்கும் சின்ன பையன் முறை டான்ஸ் பண்ணுவார். எவ்வளோ பெரிய மூமெண்ட் சரி. மற்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா மூமெண்ட்னா அவங்க ஆடி வீடெலாம் பார்ப்பாங்க. இவர் சார் அப்படிலாம் கிடையாது. அவங்க ஆடுறத ஃபுல்லாக உள்வாங்குவார், டேக் போடுவார். அந்த அளவுக்கு அதாவது சொல்றேன்ல, அந்த தொழில ஒரு பக்தின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எங்க சாருடைய சன்னுக்காக சொல்ல வரல. அவர் சின்ன வயசுல இருந்தே அப்படித்தான். மற்றபடி ஜாலி பேசுவார், எல்லாம் பண்ணுவார். அந்த நடிப்பா, டான்ஸா, ஃபைட்டா உள்ள இறங்கிட்டாருன்னா அதுவா மாறிடுவார். அப்படி ஒரு
ஓகே, சோ அந்த கேரக்டராவே மாறுவார். அதுதான் இவ்வளவு பெரிய வளர்ச்சி. சாதாரணமா ஒருத்தர் வளர முடியாது. அவரை பத்தி இது வரைக்கும் சார் சினிமால ஒவ்வொருத்தரை பத்தி ஒவ்வொரு தவறான விஷயங்கள் வரும். அவரை பத்தி எந்த தவறான விஷயங்கள் வராது. ஏன்னா அதுக்கு அவர் போக மாட்டார். நான் அவரை பத்தி உயர்வாவோ இல்ல ஏதோ சொல்றாங்க பட வாய்ப்பு கொடுத்திருக்காரு அதனால ஒரு பேசுறாரு, அப்படி இல்லை. உண்மையில அவர் ஒரு ஜென்டில்மேன், உயர்ந்தவர், நல்ல மனசு உள்ளவர். சொல்லுவாங்கல்ல, நிறைய பேருக்கு உதவி செய்யறது மட்டும் இல்ல, அவர் ரொம்ப பெருந்தன்மையான ஒரு மனிதர். அதனால அவருடைய இடம் இந்த இடம் இல்லை, பெரிய இடத்துக்கு போவார். அது மக்களுக்கே தெரியும். தளபதியோட ஃபேன்ஸா நீங்க? சோ தளபதி பத்தின தெரியாத விஷயங்கள் அண்ட் சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். மெட்ராஸ் மைண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.